வணக்கம். எல்லோரும் சுகமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு வாரம் ஜெயில் தண்டனை அனுபவிச்ச மாதிரி உள்ளே இருந்து வெளில எங்கேயும் போல. என் ஹஸ்பண்டுக்கே பாவம்னு தோணி வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். எப்பயுமே குழந்தைகள் பக்கத்தில் இருந்தேன்னா அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே ஜாலியாக இருக்கும். சரி அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான். சின்ன குழந்தையெல்லாம் ரொம்ப சூஸியாக இது வேணும் இது வேணாங்கிற மாதிரியான ஒரு டெம்பரமெண்ட் அவளுக்கு இருந்தது. பட் வளர 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 அவளோட மெச்சூரிட்டி லெவல் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு முன்னேறித்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த காலத்தில் குழந்தைகள் இந்த என்விரான்மெண்ட் தான் வேணும், இந்த சொஃபஸ்டிகேஷன் வேணும், இப்படி தான் நான் இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸில் அவங்களுக்கு தேர்ந்த என்விரான்மெண்ட்டை தயார்ந்துருக்கிறாங்க. பட் அதெல்லாம் இல்லை. எங்கே பிடுங்கி எங்கே நட்டாலும் அங்கே எக்ஸலாக வந்தா அப்படிங்கிறத நாளடைவில் நாங்களே புரிஞ்சுட்டோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் அப்ரிசியேஷன் கிடைக்கிறதா அப்படிங்கிறதோட அங்கே கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வரும். என்ன இவ செய்யணும் அதனால் செய்கிறா அந்த மாதிரியான பல கமெண்ட்ஸ் கிடைக்கும். பட் நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன செஞ்சாலும் அந்த அப்ரிசியேஷன் அவன் முக பாவனையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். அப்பா அம்மா இது வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு பெருமையாக தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாம் காட்டும் பொழுது ஆஹா நம்ம குழந்தை இவ்வளோ சந்தோஷப்படுறாளே அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா? ஸோ அப்ரிசியேஷன் நிச்சயமாக நம்மளோட குழந்தைகிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கணும். வேறு யார்கிட்டேருந்தும் எதிர்பார்க்கறது நியாயமும் கிடையாது, தேவையில்லாத நம்ம மண்டை உளைச்சல் தான். நாங்கள் போனது ஆர்சிடி அப்படிங்கிற மால். என்னோட அத்தை இங்கே நிறைய வருஷம் இருந்ததுனால அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டேன் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கேட்டு சொன்னதான் இந்த மால். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே ஃபுட் கோர்ட்ஸும் இருந்தது, நிறைய டெக்ஸ்டைல்ஸும் இருந்தது. அந்த நம்ம ரேட்டுக்கு தேர்ந்த மாதிரி வாங்கக்கூடிய கடைகளை நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் இந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினோம். பொதுவாக பல பேருக்கு இந்த செப்பல்ஸ் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதாவது கலர் கலராக வச்சுருப்பாங்க. எப்படி சில பேர் ஸ்டெட்ஸை நிறையா வாங்குவாங்க, வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்கும், பென் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சில பேர் செப்பல் கலெக்ஷன்ஸை நிறையா வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம், எங்கள் 3 பேர்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. இந்த செப்பலை நிறையா சேர்த்து வைக்கிறதுங்கிறது தரித்திரம் பாரு எங்கள் தாத்தா. அதனால் அது சொல்லதுலேருந்து நான் அப்படியே இவங்கள்ட்டையும் சொல்லி இவங்களும் அந்த மாதிரி பழகிட்டாங்க. பட் எத்தனை பேருக்கு இந்த செப்பல் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தப்புன்னெலாம் சொல்லலை, என்னுடைய வியூ அண்ட் ஒப்பீனியனை தான் சொன்னேன். நிறையா விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்ததுனால சுற்றி பார்த்தேன். கொஞ்சம் காஸ்ட்லி என்கிட்ட தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கடைசியாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன் என் குழந்தைக்கு. அடுத்து இங்கேருந்து நாங்கள் ஒரு மரைன் டிரைவ் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பினோம். ஒரு 4 to 5 hours அப்படியே வெளியில் சுற்றிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஆர்சிடிலேயே நாங்கள் சாப்பிட்டது ராஜஸ்தானி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். நான் அதோட ஷார்ட்ஸ் கூட நான் நேத்திக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறமா மரைன் டிரைவ் போனதை நான் தனியாக வீடியோவாக எடுத்திருக்கேன், மினி விலாகாக எடுத்திருக்கேன். அதில் நிறையா விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மினி விலாகை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பாய்.